வாழ்க்கையில எல்லாத்துலயுமே அலட்சியம் காட்டக்கூடாதுங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள்லலாம் நமக்கு நெருக்கமான, நமக்கு உயிருக்கும் உயிரான ஒருத்தவங்க நம்ம கூட இருப்பாங்க. அது அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். அவங்களோட வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள நம்ம கூடயும் நம்மளோட ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணும்போது, இது நாட் ஒன்லி அமானுஷ்யம்ங்க. பொதுவாவே இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தரோட வீட்லயுமே நடக்குங்க. ஒண்ணு லவ் ஃபெயிலியரா இருக்கலாம், இல்ல அவரோட வாழ்க்கையில, இல்ல அந்த பொண்ணோட வாழ்க்கையில எதனா ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். அத யார்கிட்ட ஷேர் பண்ணன்னு தெரியாம அவங்களோட மனசுக்குள்ள பூட்டி போட்டு, அதாவது உள்ள வச்சு வச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த ஒரு நெனப்பிலேயே போகும்போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருவாங்க. அத நம்ம ஆரம்பத்திலேயே அவங்க சொல்லும்போதே காது கொடுத்து கேட்டு, அவங்கள உட்கார வச்சு பேசி, இதுக்கான ஒரு விஷயத்த ஷார்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த உயிர் இன்னைக்கு உலகத்துல இருந்திருக்குங்க. அப்படித்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அமானுஷ்ய கதையில திண்டிவனத்தை சேர்ந்த ஸ்ரீமதிங்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையிலையும் அவங்களோட தம்பியோட வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி முடியும் போது உங்களில் நிறைய பேருக்கு இது ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. ஸோ வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ Devil's Kitchen. ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. இந்த ஸ்டோரிக்கு முன்னாடி ஜோக்கினின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அது என்னோட ஒரு ஓன் ஸ்டோரிங்க. அதாவது நான் மூவியாக பண்ண போகிற ஒரு ஸ்டோரியை ஒரு எபிசோடாக நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அது நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி டெவில்ஸ் கிச்சனில் நான் உட்காந்து சொல்கிற ஸ்டோரி கிடையாதுங்க. நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்து அது புரிஞ்சிக்கவே இல்லை. நிறைய பேருக்கு அவங்களுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா, அது வந்து ஒரு லைவ் ஷோங்க. நம்ம வந்து ஒரு லைவ் ஷோ ஒன்று பிளான் பண்ணோம். ஒரு ஸ்பான்சர் தான் வந்து பாம்பேலேருந்து வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. அவங்களோட அந்த ஸ்பான்சர்ஷிப்பில் டிக்கெட் ஷோ மாதிரி நடத்துகிறதா இருந்தது. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கல. அது நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்த ஸ்டோரிங்கள்லேயே உங்ககிட்டலாம் சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு அது தெரியலைங்க. அவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். அந்த ஸ்டோரியை அவங்க வந்து லைவாக அங்கே வச்சு எனக்கு எடுத்துகிட்டு எடிட் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை அவங்க ஆன்லைனில் போட்டு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஷூட்டை தான் இப்போது அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து நம்மளோட சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேங்க. இதில் நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அனுப்பின அந்த வீடியோவை, அந்த எடிட்டிங் எதையுமே வந்து நான் கவனிக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா டிவிலேயே பார்த்துட்டேன். நான் வந்து ஹெட்செட்டில் தான் எப்பயுமே கேட்பேன். பட் இந்த தடவை நான் எடிட் பண்ணாத காரணத்தினாலையும் அந்த சைட்லேருந்து எடிட் பண்ணி வந்த காரணத்தினாலையும் நான் டிவியில் போட்டு, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து இப்போ வீடு மாற்றுறது, நான் தனியாக வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணிகிட்டு இருக்கதெல்லாம் நீங்கள் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதன் காரணமாக நான் வந்து அவசர அவசரமாக பண்ணிட்டேங்க. டிவியில் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. என்னோட வாய்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அது போக சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அனுப்பின அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் ஹெட்செட்டில் கேட்டு பார்த்தேன். ஒரு சைடு மட்டும்தான் கேட்குது, இன்னொரு சைடு கேட்கல. சில இடங்கள்லாம் வந்து சவுண்டுமே அதிகமாக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம். தயவு செஞ்சு யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க கோஸ்டீஸ், என்னை மன்னிச்சிருங்க. அந்த ஒரு ஸ்டோரி, அதோட பேக்கப் என்கிட்ட கிடையாது. ஃப்யூச்சரில் நானே வந்து உட்காந்து தனியாக மறுபடியும் அதை ஒரு ஸ்டோரியாக எடுத்து போடுறேன். இப்போ வரைக்குமே 1000க்கு மேலே நிறையா ஸ்டோரிலாம் பெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க டெய்லியுமே கமெண்ட்டில், என்னோட ஸ்டோரி பாருங்கள், என்னோட ஸ்டோரி பாருங்கன்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கிற காரணத்தினால கொஞ்சம் தப்பு நடந்து போச்சுங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ எல்லாத்துலேயுமே நான் ஏஐயும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் 100ல் ஒரு 80% நம்ம கோஸ்டீஸ்க்கு வந்து பிடிக்கலை, ஏஐலாம் பிடிக்கல. உங்களோட ஃபேஸ் பார்த்து தான் நாங்கள் வந்து வந்தோம். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே உங்களோட ஃபேஸ் பார்த்து எங்களுக்கு பழகிருச்சு. நீங்கள் சொல்கிற அந்த விதம், உங்களோட அந்த ஐ கான்டாக்ட் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்ட காரணத்தினால முக்கியமான இடங்களில் மட்டும் சில பிக்சர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன் எடிட்டர் தம்பிக்கிட்ட. அண்ட் இந்த வீடியோவில், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா டெவில்ஸ் கிச்சன் ஆரம்பிக்கும் போது மொதல் எபிசோடு தான் நம்ம ஏலகிரி எபிசோடு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏஐயில். அதே மாதிரி செகண்ட் எபிசோடையும் அந்த பையன் வந்து பண்ணிட்டான், மரியான்னு சொல்லிட்டு. அதை 8th சீன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்குங்க. எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதையுமே அந்த பையன் பண்ணிட்டாரு, அன்பு.
ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரியை முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள், விருப்பம் இல்லைன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால நான் வந்து ஏஐ வீடியோ இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது. பிக்சர்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்கிறேன். அங்கங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ விட்டுருங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸ்லையுமே நீங்கள் எப்பயும் போலவே என்னோட ரியாக்ஷனில் நீங்கள் பார்க்கலாங்க. அங்கங்கே மட்டும் அந்த பேய்கள் வர இடங்களாக இருக்கட்டும், இல்லை சாமி வர இடத்துலலாம் நானே ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் க்ரியேட் பண்ணி போடுவேன் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரத்தாங்க செய்யும். வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின ஒரு தங்கச்சியோட பேர் ஸ்ரீமதிங்க. ஸ்ரீமதி அவங்களோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திண்டிவனம்ங்கிற ஒரு ஊர் தாங்க. திண்டிவனத்தில் ஸ்ரீமதிங்கிற பொண்ணோட வீட்டில் யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியோட கூட பிறந்த தம்பி, அம்மா, அப்பா, இவங்க 4 பேர் தான் ஒரு குடும்பங்க. இப்போது ஸ்ரீமதிக்கு கல்யாணமாகி அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு, அதாவது புகுந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னைக்கு அவங்க கல்யாணமாகி அவங்களோட புகுந்த வீட்டுக்கு போனாங்களோ அந்த டைம்லலாம் அவங்களுக்கு வந்து நல்லா தாங்க இருந்திருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா அவங்களுக்கும் அவங்களோட மாமியாருக்கும் முட்டிக்குது. அதாவது பொதுவாகவே இந்த மாமியார் மருமகளோட சண்டையை பற்றி நம்ம நிறைய கதைகளில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஆஸ் யூஸ்வல் நம்ம பார்க்குற மாதிரிலாம் கிடையாதுங்க. இவங்களோட வீட்டில் இவங்களுக்கு வந்து குழந்தை வரம் இல்லை, அதாவது கல்யாணமாகி 7 மாதம் ஆச்சு, இன்னுமே உனக்கு வந்து ஒரு புள்ளப்பூச்சி கூட இல்லையா வயிற்றுல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களோட மாமியாரோட அணுகுமுறையே வேறு மாதிரி இருந்திருக்குதுங்க. இவங்க கூட நல்லா பேசிகிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி எரிஞ்சு விழுகிறது, கடுசாவே பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வீட்டில் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குமா. இதில் நடுவில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியோட ஹஸ்பண்ட். அவர் அவங்க அம்மா சைடும் பேச முடியாமல், ஒய்ஃப் சைடும் பேச முடியாமல் ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இப்போது ஸ்ரீமதியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாரு. எதனால் குழந்தை இல்லை, எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், அது போக நீர்க்கட்டி இருக்கிறதா டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஆரம்ப கட்டம் தாங்கிறனால நம்ம வந்து டேப்லெட்லேயே குணப்படுத்திடலாம். இது வந்து இப்போ இருக்கிறதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வர ஒரு காமனான விஷயந்தான். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிறவங்ககிட்டையுமே நீங்கள் வந்து இதை சொல்லலாம். ஏன்னா பொண்ணுங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து எல்லாருக்குமே எப்படி இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவங்களோட மாமியார் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்க. அது எப்படி, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள். அது அவங்க மாமியாரோட வாயிலேருந்து வர வார்த்தைகள் கிடையாதான். அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்க மாமியாரை உசுப்பேற்றி விட்டு இதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களால தான் அவங்களோட மாமியாரே ஸ்ரீமதியை இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, காயப்படுத்துகிற மாதிரி. இப்போது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா இவங்க டேப்லெட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இது சிவியர் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், இதை வந்து டேப்லெட்டால் குணப்படுத்த முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ரீமதிக்கு வேறு வழியே இல்லாமல் ஆப்ரேஷனும் பண்ணி முடிக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா ஸ்ரீமதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க என்னை வந்து என்னோட அம்மாவோட வீட்டில் போய் விட்டுருங்க, உங்கள் அம்மா கிட்ட வந்து நார்மலாகவே என்னால் இருக்க முடியல, ஆப்ரேஷன் பண்ண உடம்பு வேறு, ஆல்ரெடி இவங்ககிட்ட ஒரு மாதிரி எரிஞ்சு தான் விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த நேரத்தில் அவங்களோட வீட்டுக்கு போகிறதான் சரியாகப்பட்டிருக்குது. ஸ்ரீமதியோட ஹஸ்பண்டுக்குமே அதாங்க சரியாகப்பட்டிருக்குது. ஸ்ரீமதியோட வீட்டில் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு அவரோட வீட்டில் போயிட்டு இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவருமே இங்கே வந்துருவாராம். அதாவது காலையில் வேலைக்கு கிளம்பி போகிறவர் நைட்டு 8-8:30 தான் வருவாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நேராக அவங்களோட மாமியார் வீட்டுக்கே போயிடுவாராம். அதாவது ஸ்ரீமதியோட அம்மா வீட்டுக்கே வந்துருவாராம். இப்போ ஸ்ரீமதி ஆப்ரேஷன் பண்ண உடம்புங்கிறனால அவங்களோட வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம் தான். அதாவது ஸ்ரீமதியோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனி வீடுங்க. வெளியே ஒரு கேட் இருக்கும். இந்த கேட்டுக்கு அப்புறமா தான் மெயின் டோர் இருக்குமா. இந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பெரிய ஹால், அதுக்கு நேராகவே அதாவது வாசல்லேருந்து பார்த்தாலே பெட்ரூம் தெரியுமா. பெட்ரூமுக்கு டபுள் டோர் தானா, உட்டனில் டபுள் டோர் போட்டிருப்பாங்களாம். அது ஒரு 10க்கு 10 ரூம் தாங்க. ஹாலுக்கு லெஃப்ட் சைட்லேயே காமன் டாய்லெட் இருக்குமா, ரைட் சைடில் கிச்சன் இருக்கும். இதுதான் இவங்க வீட்டோட அமைப்புங்க. இவங்களோட வீட்டில் ஒரே ஒரு குயின் சைஸ் காட் தான் இருக்குமா, இரும்பு கட்டில் இருக்குமா. அதில் தான் ஸ்ரீமதி படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ண காரணத்தினால மேலே கை கால்லாம் போட்டுறக்கூடாதுங்கிற பட்சத்தில் ஸ்ரீமதியோட ஹஸ்பண்ட் வந்து கீழே படுத்துப்பாராம் அந்த ரூம்லையே. வெளியே ஸ்ரீமதியோட அப்பா, அம்மா, அவங்களோட தம்பி, இவங்க 3 பேருமே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம். மோஸ்ட்லி ஸ்ரீமதியோட தம்பி வீட்டில் இருக்க மாட்டாராங்க. நைட் ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு அவருக்கு மாறி மாறி வருமா. அதுக்கு காரணம் அவர் வெளியூரில், அதாவது விழுப்புரம் தாண்டி ஒரு ஊரில் அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் பைக்கில் போயிட்டு அன்டைமில் தான் வருவாராம். காலையில் இருப்பாராம், நைட் இருப்பாரான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாதான். அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுங்க ஸ்ரீமதியோட தம்பி. எல்லாமே நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஸ்ரீமதிக்கு ஆப்ரேஷன் பண்ணி 2வது நாள் அவங்களோட அம்மா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 11லேருந்து 11:30 மணி இருக்குமா. எக்ஸாக்டாக என்ன டைம்ங்கிறது அவங்களுக்கு தெரியலைங்க. ஆனால்
அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீமதியோட தம்பி மட்டும் வீட்டில் இல்லைங்க, அவர் வேலைக்கு போயிருக்கிறாரு. இப்போது ஸ்ரீமதி படுத்திருக்கிற அந்த கட்டிலுக்கு கீழேயே அவங்களோட ஹஸ்பண்டும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஏரியாவும் வீடும் ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. திடீர்னு இவங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி முழிப்பு தட்டுது. ஸ்ரீமதியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வேர்த்து கொட்டவே கொட்டாதான். இவங்க வீட்டில் ஏசிலாம் கிடையாது, ஜன்னல் தான் இருக்குது. அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாங்களாம். அது சம்மரும் கிடையாது, சம்மர் இனிமேல் தான் வரப்போகுது. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி ஏதோ ஒரு தப்பு நடக்க போற மாதிரியே சடனாக கண்முழிச்சு பார்க்குறாங்க. அந்த வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி படப்படம் அடிச்சுக்குது. எந்திரிச்சு உட்காடுறாங்க. பக்கத்துலேயே ஒரு சொம்புல தண்ணி இருக்குது. அதை எடுத்து குடிச்சிட்டு கீழே பார்க்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் படுத்துருக்கிறாரு. வெளியே எட்டி பார்க்குறாங்க. அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே பேசாமல் அப்படியே படுத்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தூக்கம் வரலைங்க. ஒரு 5 நிமிஷமாகவே தூக்கத்துக்கு போராடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. கழுத்தை போட்டு யாரோ ஒருத்தவங்க நெரிக்கிற மாதிரியே ஒரு உணர்வுங்க. யாரோ ஒருத்தவங்க கழுத்தில் கையை மெதுவாக கிட்டக்க கொண்டு வந்தாங்கன்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? கட்டில்ல அதுவும் மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபீல் ஆகலை. கட்டில் மேலே ஏறுற மாதிரியும் ஃபீல் ஆகலை. ஆனால் கையை வச்சு நெரிக்க வர மாதிரி ஒரு ஃபீலுங்க. மேபி பின்னாடி இருந்து கூட யாராச்சும் ஒருத்தவங்க நெரிக்கலாமா? யார் நெரிக்க போகிறா? ஹஸ்பண்டோ அப்பாவோ அம்மாவோ யார் இவங்களோட கழுத்தை நெரிக்க போகிறாங்க? கண்ணை முழிச்சு பார்த்தா கரு கருன்னு ஒரு மாதிரி எரிஞ்சு போன ஒரு உருவமாங்க. ஒரு மாதிரி இந்த மண்ணெண்ணை ஊற்றி எரிஞ்சவங்களாம் தோல் ஒரு மாதிரி கருகி போய் தோல் பாதி சதை பாதி ரத்தம் பாதின்னு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு உருவம் இவங்களுக்கு மேலே, அதாவது உட்காரல, காத்துல மிதந்துக்கிட்டு இருக்குதாங்க. கையை மட்டும் கழுத்துல வச்சு ஒரு மாதிரி நெரிச்சிருக்குதுங்க. இவங்களால பேசவும் முடியல, கத்தவும் முடியல. அதோட கத்துறாங்க, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த வாய்ஸே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டம்ப் பண்ணி, அதாவது கழுத்தை நெரிச்சாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஒரு வாய்ஸ்ல அவங்க ஹஸ்பண்டே எந்திரிச்சிடறாரு. ஹாலில் படுத்திருக்கிற அப்பா அம்மா 2 பேருமே எந்திரிச்சு ஓடி வராங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வந்தவங்க லைட்டை போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அந்த எரிஞ்சு போன உருவம் அப்படியே நகர்ந்து போயிருக்குதுங்க. அது ஸ்ரீமதியோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் அவங்களோட அப்பா அம்மா கண்ணுக்கோ அவங்களோட ஹஸ்பண்ட் கண்ணுக்கோ தெரியலைங்க. இப்போ ஸ்ரீமதி நார்மல் ஸ்டேஜுக்கு வரதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிருக்குது. அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி மூச்சு வாங்க அழுதுகிட்டு அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே இவங்களை காம் டவுன் பண்ணாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, அப்பா அம்மா 2 பேரும் வெளியே போக சொல்லிட்டு கதவை மூடிட்டு என்னாச்சுமான்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து கேட்கும்போது இப்போதான் ஸ்ரீமதி தனக்கு நடந்த அந்த அமானுஷத்தை ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்பா அம்மா கிட்டையும் சொல்லிடலான்னு சொல்கிறாங்க. இப்போ கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டு அவங்களோட மாமனார் மாமியார் கிட்ட சொல்கிறாரு. இப்போது அவங்க வீட்டுக்கிட்ட, அதாவது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் சாமி அருள் திருநீர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி வைக்கிறதுக்கு பேர் நீர் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களாங்க. அந்த மாதிரி நீர் இவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது திருநீரை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. திருநீரோ குங்குமமோ சாமி ஆடுறவங்க கிட்டேருந்து வாங்கி வச்சா நீர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பாஷையில் சொல்கிறாங்க. இப்போ அந்த திருநீரை எடுத்துகிட்டு ஸ்ரீமதியோட நெத்தியில் பூசி விட்டுட்டு எல்லாருமே பூசிட்டு எதுவுமே நடக்காதுமா, எல்லாமே இந்த ஆப்ரேஷன் பண்ண உடம்புங்கிறனால எதனா காத்து கருப்பு வந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ பாட்டுக்கு படு, அம்மா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஸ்ரீமதிக்கு பயம் வந்த காரணத்தினாலையும் லைவாக ஒரு விஷயத்த பார்த்ததுனாலையும் அவங்களோட ஹஸ்பண்டை மேலேயே படுத்துக்க சொல்கிறாங்க. பெட்லேயே படுத்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கூட படுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மேலேயே படுக்க வச்சிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வரலையாங்க. பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டாராம். ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்ரீமதினா ரொம்ப பிடிக்குமா, உயிரா. அப்படி இருக்கும் பட்சத்தில் நைட்டு முழுக்க தூங்கலை. அடுத்த நாள் அவர் லீவும் போட்டுறாருங்க. ஆஃப் டே லீவ் போட்டுட்டு மதியத்துக்கு மேலே தான் அவர் வேலைக்கே போகிறாரு. ஆனால் அடுத்த நாள் நைட்டும் இதே இன்சிடெண்ட் அவங்களுக்கு நடக்குது. யாரோ ஒருத்தவங்க அவங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது. கண்ணு முழிச்சு பார்த்தா அதே எரிஞ்சு போன ஒரு உருவம். இது ஆணா பொண்ணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலைங்க. பார்த்தாலே பயங்கரமாக இருக்கிற ஒரு உருவம். எதனால் ஸ்ரீமதியை பின்தொடரணும்? ஒருவேளை ஸ்ரீமதியோட மாமியாருக்கு இவங்களோட பையனையும், அதாவது அவங்களோட பையனையும் பிரிச்சுட்டு இங்கே கூட்டு வந்த காரணத்தினால அவங்க தான் எதனா செய்வன ஏவல் இந்த மாதிரி ஏவி விட்டுருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஸ்ரீமதியோட அம்மாக்கும் ஸ்ரீமதிக்கும் தோணுதுங்க. இருந்தாலும் ஸ்ரீமதியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மாமியார் எதனாலும் ஓப்பனாக பேசிடுவாங்க. மற்றபடி இந்த செய்வன சூனியன் போகிற அளவுக்குலாம் அவங்க அவ்வளோ மோசமானவங்களாம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு தெரியலை எதனால் ஒரு ஆத்மா இவங்களை பின்தொடரணும். ஒருவேளை இந்த வீட்டில் எதனா ஒரு ஆத்மாவோ இல்லை எதனா ஒரு காத்து கருப்போ இருந்துச்சுன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாவே இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் வராதது ஏன் இப்போ வரணும்? ஒருவேளை ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்குமா? இப்படி பல கேள்விகள் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் போயிட்டு மந்திரிச்சு விட்டும் வராங்க. இவங்க குறியெல்லாம் கேட்கலங்க, நேராக போகிறாங்க, மந்திரிச்சு விட்டுட்டு இது சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துடுறாங்க. அவங்களுக்கு சரியான தூக்கமே கிடையாது. பாத்ரூமில்
அதாவது ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட ஆப்ரேஷன் பண்ண உடம்புங்கிறனால அவங்களோட அம்மா தான் கைத்தாக்கா கூட்டு போயிட்டு அவங்கள ரெஸ்ட் ரூம்க்கே விடுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு தடவை பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்து பயந்து போய் அங்கனே விழுந்திருக்கிறாங்க. ஸ்டிச்சஸில் ஒரு பகுதி வந்து பிரிஞ்சிருக்குதுங்க. மறுபடியும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு எமர்ஜென்சி ஆயிருக்குது. இப்படியே அவங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து அமானுஷத்துக்கு மேலே அமானுஷமாக நடக்க அவங்க அம்மாவுக்கும் பயம் வருது, இவங்களுக்கும் பயம் வருது. ஒரு தர்காவுக்கு போகிறாங்க, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க யார்கிட்டலாம் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லா இடத்துக்குமே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லைங்க. இதே நேரத்தில் ஒரு நாள் நைட்டு 10-10:30 மணி இருக்குமா, அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீமதியோட ஹஸ்பண்ட் வந்து வரதுக்கு லேட் ஆகுது. ஒரு 1/2 ஹவரில் வந்துடுவேமான்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அதனாலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது, கேட் வந்து க்ளோஸில் இருக்குது. ஹாலில் தான் உட்காந்துருக்குறாங்க ஸ்ரீமதி அவங்களோட ஹஸ்பண்டுக்காக. இந்த நேரம் பார்த்து அவங்களோட தம்பியும் வீட்டுக்கு வராருங்க. பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த கேட்டுக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு காலிங் பெல்லையும் அமுக்காமல் இவங்க ஹாலில் தான் உட்காந்துருக்காங்கங்கிறது தெரியுது. அக்கா வாக்கா வந்து ஓப்பன் பண்ணுக்கான்னு கூப்பிடலாம்ல, எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரியாகவே நின்றுக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அந்த பையன். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ நம்மளை கூப்பிடலாம்ல, நம்மளை பார்க்க தானே செய்கிறான், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களே எந்திரிச்சு போயிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னாச்சுடா சுரேஷ் எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் அப்பா அம்மா கிட்ட நீ சொல்லாத, எனக்கு பயமாக இருக்குது, சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஏய் நீ முதல்ல வா உள்ளே வான்னு சொல்லிட்டு கேட்டை லாக் பண்ணிவிட்டு அவங்களோட பெட்ரூமில் போயிட்டு உட்கார வச்சு லைட்லாம் போட்டு இந்த கதவை மூடிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு, என்னாச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்கிறேன் நல்லாவே தெரியுது, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அக்கா நான் வந்துக்கிட்டு இருந்தேன், பைபாஸில் வந்துகிட்டு இருக்கும்போது இவங்களோட ஊருக்குள்ளே வர்றதுக்கு ஒரு பாலம் மாதிரி வருமாங்க. அந்த பாலத்தை ஏறி இறங்கினதுக்கப்புறமா காட்டுப்பகுதி மாதிரி இருக்குமா, காட்டுப்பகுதியில் நடுவில் தார் ரோடு மாதிரி இருக்குமா. வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குது. அங்கே யாருமே இல்லை, ஒரு லாரியோ பஸ்ஸோ பைக்கோ எதுவுமே கிடையாது, ஒரு பொட்டி கடை எதுவுமே கிடையாது. நைட்டு 9:45 10 மணிக்குள்ளே தான் அந்த பையனுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. ரோட்டில் தனியாக வந்துகிட்டு இருக்கும்போது இவர் எப்பயுமே ஸ்லோவாக தான் பைக்கை ஓட்டுவாராம். ஊருக்குள்ளே வந்துட்டாலே மெதுவாக அப்படியே அந்த காற்ற அப்படியே ரசிச்சுக்கிட்டே வருவாராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு தாத்தா கையில் தடி வச்சுக்கிட்டு மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாரு. ஊரை பார்த்து ஊருக்குள்ளே தான் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இதை பார்த்ததுமே சுரேஷுக்கு கொஞ்சம் இறக்க கொணங்கிறனால மெதுவாக அதாவது ஸ்லோ பண்ணி அவர் கிட்டக்க போயிட்டு, தாத்தா என்னாச்சு தாத்தா, யார் நீங்கள், இந்நேரத்தில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, வாங்க உங்களுக்கு வேணா நான் லிஃப்ட் கொடுக்கவா, ஊருக்குள்ளே தான் நானும் போகிறேன், நீங்கள் வேணா பின்னாடி உட்காந்துக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த தாத்தா சிரிக்கலை, எதுவுமே பேசலை. அவ்வளவு ஏன் இந்த பையனை திரும்பி கூட பார்க்கல. அவர் பாட்டுக்க அந்த தடியை பார்த்த மாதிரியே அந்த ரோட்டை கீழே பார்த்த மாதிரியே அப்படியே முறைச்ச மாதிரியே நடந்து முன்னாடி போயிட்டே இருக்கிறாராங்க. அந்த தாத்தாக்கு கால் இருக்குது, கை இருக்குது, முகம் இருக்குது. அவர் பேய் கிடையாது, ஒரு மனுஷன்தான். இருந்தாலும் எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பைக்கை முறுக்கிட்டு அங்கேருந்து ஒரு 200-300 மீட்டர் தாண்டி வரும்போது நடு ரோட்டில் இலை போட்டு கறி சாப்பாடெலாம் வச்சு அந்த தாத்தா எலும்பை கடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறாராங்க. அந்த இடங்களில் இருக்கிற லைட்டு மட்டும் ஒர்க் ஆகலை, அதாவது ஆஃப் ஆகி போய் கிடக்குது. இந்த பையன் தூரத்தில் வரும்போது யாரோ ஒருத்தவங்க நடுவில் உட்காந்துருக்குறாங்கிறது மட்டும் தெரியுது. அவங்க ஊர்லேயே ஒயின் ஷாப் ஊர் முக்கில் வச்சுருப்பாங்களாம். அங்கே தான் இவனும் ஒரு குடியார பையன் குடிச்சிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் போல, இல்லை உட்காந்துட்டு இருக்கான் போல தான் நினச்சிட்டு இருக்கிறான் அந்த சுரேஷுங்கிற பையன். ஆனால் கிட்டக்க போக தான் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குது, அங்கே பார்த்த தாத்தா நடக்கவே முடியாமல் மெதுவாக வந்துக்கிட்டு இருந்த அந்த தாத்தா எப்படி இந்த பையனுக்கு முன்னாடி இந்த இடத்துல உட்காந்துருப்பாரு. அதுவும் நடு ரோட்டில் இலை போட்டு அந்த கறி சாப்பாடு அவருக்கு யார் போட்டிருப்பா. இதை பார்த்ததுமே இந்த பையனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அப்போது நம்ம பார்த்த உருவம் ஒரு மனுஷன் கிடையாது, இது ஒரு அமானுஷங்கிறத அந்த பையன் தெரிஞ்சுக்கிறான். அலறி அடித்து பைக்கை முறுக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வரும்போது நடுவுலேயே ஒரு இடத்துல கீழெல்லாம் விழுந்து மறுபடியும் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டானாங்க. கை காலெல்லாம் சராச்சு ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. இப்போ அவங்க அக்கா ஸ்ரீமதி ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறாங்க. என்னடா இது, எனக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் அமானுஷம் நடக்குதுன்னு பார்த்தா தம்பிக்கும் நடக்குது. இதுக்கு யார் காரணம், ஒருவேளை வீட்டுக்கே சேர்த்து யாராச்சும் ஒருத்தவங்க செய்வனு சொல்லி வச்சிட்டாங்களா, இல்லை தம்பி யதார்த்தமாக வெளியே யாராச்சும் பார்த்தானு சொல்லிட்டு அவங்களுக்கு அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கமே இல்லை. ஸ்ரீமதியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. அவர்கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, டே இதெல்லாம் பைபாஸில் வரும்போதோ இல்லை இந்த ஊர் சைடெலாம் நடக்கிறது தான், காமனான விஷயந்தான், அதை நீ மைண்டில் வச்சுக்காத, மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஸ்ரீமதிக்கு அவங்க பார்க்குற அந்த கருப்பு உருவம் கண்ணுக்கு தெரியலைங்க. எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலை. இவங்களுக்கே ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ஆச்சரியமாகவும் இருக்குது. எப்படி திடீர்னு இந்த உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போச்சு, அது போக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருச்சு.
ஒருவேளை எதுக்கோ வந்தது, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி நம்ம அந்த தர்காவுக்கு போனதுனாலையும் சர்ச்சுக்கு போனதுனாலையும் கோவிலுக்கு போனதுனாலையும் தான் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்களே மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் சொல்கிறாங்க, அப்பா எதுக்கோ வந்தது எதோடய போச்சுப்பா, இதோட விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அதை பற்றி நினைக்காத அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீமதி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீமதியோட தம்பிக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அந்த பையனோட ஆக்டிவிட்டிஸே சரி கிடையாதுங்க. வீட்டுக்கு சரியான டைமுக்கே வரமாட்டானா, அது போக வேலைக்கும் போக மாட்டானா. இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் பேச்சுக்கு பேச்சு சண்டையாக வளருது, அசிங்கமாகவும் பேச ஆரம்பிக்கிறான். அந்த பையனோட கேரக்டரே அது கிடையாதாங்க. அது போக வேலையவும் நிப்பாட்டிடுறான். ஏன்டா வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி கேட்டால் அது என்னோட விருப்பம், என் விருப்பத்தில் யாருமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீமதியோட ஹஸ்பண்டை, அதாவது மாமாவை பார்த்தே எதிர்த்து பேசுகிறான், மாமாவையும் திட்டுறான். ஆனால் ஸ்ரீமதியோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்து பாருங்க. அப்போது அந்த டைமில் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விரக்தியில் இருக்கிறான், அவனை கண்டுக்காதீங்க, அவனே சரியாயிருவான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இவங்களோட அப்பா அம்மாவும் அப்படியே விட்டுறாங்க. ஒரு 3 நாள் விட்டுருவோம், அவனே சரியாகி வந்துடுவான், அவனே சாரி கேட்பான். ஏன்னா அப்பேற்பட்ட பையனாங்க, நல்ல பையனா, திருப்பி எதுவுமே பேச மாட்டானா, அவன் மேலே தப்பு இல்லைனாலுமே திருப்பி பேச மாட்டானா, என்னை ஏன் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டானா. அது போக அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குற பையனா. அந்த பையன் அம்மாவே அசிங்கமாக திட்டுறான். அது போக நைட்டு 2 மணி 3 மணிக்கு தான் வீட்டுக்கே வரான். ஏன்டா இவ்வளோ லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கும் ப்ராப்பரான பதில் கிடையவே கிடையாது. அவன் எங்கே போகிறான் எங்கே வராங்கிறதே உங்களுக்கு தெரியலைங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போய் கேட்கும்போது இங்கே தான் வருவான், 2-3 மணி வரைக்கும் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், ஆனால் எங்கள் கூட பேசவே மாட்டான், ஒரு மூலையில் போயிட்டு உட்காந்துப்பான். நாங்கள் அவ்வளோ நேரம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்போம், அப்போ கூட எங்களை கண்டுக்கவே மாட்டான், எங்கள் கூட பேசவே மாட்டான், அவனோட மொழியே சரியில்லைக்கா, அவனாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க. ஸ்ரீமதிக்கு ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஃபீல் வருதுங்க. இவங்களோட வாழ்க்கையில் இந்த அமானுஷத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல் வந்துச்சு இல்லையா, ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி இப்பையும் ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுங்கிற மாதிரி நெஞ்செலாம் படப்படன்னு அடிச்சுக்குது. இதை அவங்க சீரியஸாக பார்க்க ஆரம்பித்து அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. நம்ம தான் அவனை அடித்து திருத்தணும், இதுக்கு மேலே அவனுக்கு டைம் கொடுத்தோன்னா திருந்த மாட்டான், 3 நாளைக்கு மேலேயே ஆகிடுச்சு, அவன் இன்னுமே 3 மணி 4 மணிக்கு மேலே வந்துகிட்டு இருக்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டால் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு நாள் வீட்டில் உட்கார வச்சு அந்த பையனை அடிக்க போயிருக்கிறாங்க. அடிக்க போனால் பெல்ட்டை திருப்பி இவங்க அம்மாவை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அப்புறமா அந்த பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இவங்களுக்கே பெத்த பிள்ளை தான் கூட பிறந்த தம்பிங்கிறனால சரி வாடான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்கள் தான் அடித்து விரட்டுறீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசியிருக்கிறான். என்னதான் இவனுக்கு பிரச்சனை, ஒரு சில நேரம் நார்மலாக இருக்கிறான், சில நேரம் வந்து ஹைப்பராக ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறான். இவனை புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் இவனை வந்து எங்கேயாச்சும் கூப்பிட்டு போய் காட்டணும், கோவிலுக்கு வாடா போகலான்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டானாங்க. இப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் மிட் நைட் ஒரு 2 மணி இருக்குமாங்க, எல்லாருமே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மே 12 இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது ஸ்ரீமதி அவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ரூமில் அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே வெளியே ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீமதியோட தம்பி வீட்டுக்கு வரலை, எப்பயும் போல் எங்கேயோ போயிட்டான். அதே மாதிரி ஸ்ரீமதியோட ஹஸ்பண்டும் அவர் வீட்டில் இல்லை, வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கிறாரு. இப்போது சம்மர் சீசனுங்கிற காரணத்தினால மெயின் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வெளியே இருக்கிற அந்த மெயின் கேட்டை மட்டும் லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்க வீட்டில் கோழியே வளர்க்கலையாங்க. 2 மணிக்கு பயங்கரமா இப்படி ஒரு சத்தம் கேட்குது. இந்த கோழி சாகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி உயிர் பயத்தில் கத்தும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டு பதறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தூக்கம் வரல. ஸ்ரீமதிக்கு தம்பி எங்கே போயிருப்பான், எங்கேயாச்சும் போய் எங்கேயும் விழுந்திருப்பானா, அவனுக்கு எதனா ஒன்று ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு படப்படன்னு இருக்குது, அரை தூக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த சத்தம் கேட்டதும் படக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா இவங்களோட பெட்ரூம்லேருந்து பார்த்தா வெளியே இருக்கிற அந்த மெயின் கேட் தெரியும்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே பார்க்கும்போது ஸ்ரீமதியோட தம்பி கையில் ஒரு கோழியை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தானே தெரியல. அவங்களோட வீட்டுக்கிட்ட அவங்களோட வீட்லேயும் கோழியே கிடையாது, எங்கேருந்தோ திருடிட்டு வந்து அந்த கோழியை இவங்களோட வீட்டு வாசலில் உட்காந்து, அதாவது நேராக இவங்க பார்க்குறாங்கன்னா அதுக்கு நேராக அவனோட பைக்கில் உட்காந்துக்கிட்டு கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறானாங்க. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஒருவேளை கனவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கையை கிள்ளி பார்க்குறாங்க. கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்த்தா உண்மையாகவே லைவாக உட்காந்து அந்த பையன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அந்த கோழியோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த கோழி பயங்கரமாக கத்துல இந்த பொண்ணு ஷாக் ஆகி எந்திரிச்சு ஓடுறாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மாவை எழுப்பி விடுறாங்க, இந்த மாதிரி வெளியே பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி அந்த பையன்கிட்ட இருந்து அந்த கோழியை வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபட்டுருக்குறாங்க. அவங்க அப்பா புடுங்குறாராம், கொடுக்க மாட்டானா, தள்ளி விடுறானா. அந்த பையனை இவங்க 3 பேர் சேர்ந்து அடக்க முடியலையாங்க. அவங்க அப்பா அந்த பையனை பின்னாடி போயிட்டு இப்படி கட்டி பிடிச்சு அந்த கை 2ஐயும் அப்படியே பிக்கிறாரு, அதாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அந்த கோழியோட கழுத்துல இருந்து. அதே நேரத்துல ஸ்ரீமதியோட அம்மா அந்த கோழியை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸ்ரீமதியும் அந்த கையை தட்டி விடுறதுல தான் இருக்கிறாங்க.
இப்போ இவங்க போராடி இழுத்ததுல அந்த கோழியோட கழுத்து மட்டும் துண்டா போய் உடம்பு துண்டா போயிருக்குதுங்க. இவங்க மேலெல்லாம் ரத்தம் பீச்சி அடிச்சிருக்குது. அந்த பையன் அந்த ரத்தத்தையும் நக்குறானாம். அவன் கையில் இருக்கிற ரத்தத்தையும் அவங்க அப்பா மேலே இருக்கிற ரத்தத்தையும் நக்குறானாம். இதை பார்த்ததுமே இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. மிட் நைட் 2 மணிக்கு இந்த பையன் இப்படி பண்ணானா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நேராக அவனை பாத்ரூமில் கூட்டு போயிட்டு அவங்க அப்பா உட்கார வச்சு குளிக்க வைக்கிறாரு. மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி குளிப்பாட்டி அவனை நடு வீட்டில் உட்கார வச்சு பூஜை அறைக்கு கூட்டு போயிட்டு திருநீர் எடுத்து பூசி விட்டு ரொம்ப நேரம் கந்தசஷ்டி கவசம்லாம் போட்டு விட்டுட்டு படுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த பையன் எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா போயிட்டு படுத்துட்டானாங்க. டேய், நாளைக்கு ஈவினிங் நம்ம எல்லாருமே வெளியே கிளம்பணும், சரியா? ஒரு 8-8:30 மணிக்கெல்லாம் இங்க இருந்து கிளம்பிடுவோம். ரெடியாரு, காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோவிலுக்குலாம் வர முடியாது. ஆமா, 8 மணிக்கு எங்க போறோம்? நாளைக்கு உன்னோட அத்தை பொண்ணு வந்து வயசுக்கு வந்திருக்கிறா. அவளோட ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கிளம்பணும். நாளைக்கு காலையில் எந்திரிச்சதுமே நம்மலாம் கோவிலுக்கு போயிட்டு மதியம் நான் அம்மா 2 பேரும் தனியாக போயிட்டு சீர்வரிசைலாம் வாங்க போயிடுவோம். உன் அக்காவும் மாமாவும் தனியாக போயிட்டு அவங்க சீர்வரிசைலாம் வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டானாங்க. அடுத்த நாள் காலையில் 13ஆம் தேதி மே 13 காலையில் 9 மணிக்கு அந்த பையனை அவங்க அம்மா எழுப்புறாங்க. பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். எந்திரிச்ச உடனேமே அவங்கள திட்டிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போயிட்டானாங்க. சரி, ஓகே, ஈவினிங் 6 மணிக்கெலாம் வீட்டில் இருப்பேன், ஓகேவான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டானாங்க. இவங்களும் சரி ஓகே நார்மலாக தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் கோவிலுக்கு கூப்பிட்டதுக்கு நான் போகிற வழியில் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டானா. இவங்களும் இந்த சீர்வரிசெல்லாம் வாங்கணும், சரி விட்டுருவோம், இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருவோம், ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். நைட்டு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்து இவங்க வந்து அதை கண்டுக்காமல் விட்டுருக்குறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதத்தில் போய் விட்டுருக்கு அப்படின்னா, அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6-6:30 மணிக்கெலாம் ஸ்ரீமதி அவங்களோட ஹஸ்பண்ட் 2 பேருமே கார் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஊருக்கு, அதாவது ஹஸ்பண்டோட ஊருக்கு போயிட்டு இந்த சீர்வரிசைக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களோட மாமா கடையிலேயே வாங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீமதியோட அப்பா அம்மா 2 பேரும் வெளியூருக்கு போயிட்டு சீர்வரிசைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது இவங்க அந்த ஊர் எல்லைக்குள்ளே வரும்போதே ஹஸ்பண்டோட ஃபோனுக்கு வந்து கால் வருதுங்க. அவங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு நெய்பர் தான் கால் பண்ணுறாரு. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவருக்கு டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால ஸ்ரீமதி எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா உன்னோட ஹஸ்பண்ட் இல்லையாம்மா, அவர்கிட்ட கொடுமா, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் பேசுகிறாரு. இப்போ காரை நிப்பாட்டிட்டு ஸ்ரீமதியோட ஹஸ்பண்ட் அந்த காலை வாங்கி பேசும்போது ஒரு மாதிரி பதட்டமாகி, மா ஒன்றும் இல்லை வா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது. காருக்குள்ளே ஏசி போட்டிருக்கிறாங்க. அவ்வளோ நேரம் நார்மலாக வந்து அந்த பர்சன் திடீர்னு ஒரு மாதிரி மூஞ்ச மாற்றினதும் இவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்குதுங்க. இவங்களுக்குமே ஏதோ ஒரு உணர்தல்ங்க, ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த கார் போய் ஒரு இடத்துல நிற்கும் போது அந்த இடத்துல நிறையா ஊர்க்காரங்க எல்லாருமே ஒன்று கூடி நிற்கிறாங்க. ஆம்புலன்ஸ் ஒன்று வந்திருக்குது. பார்த்தா இவங்களோட தம்பி ஒரு ஈச்சர் வண்டியில் வந்து ஒரு வேன் ஒன்று வந்து இடித்து ஸ்பாட் அவுட்டாங்க. தலையெல்லாம் நசுங்கி ஒரு மாதிரி கொடூரமான முறையில் இறந்துருக்கிறாரு. அவரை பார்த்ததுமே இவங்களுக்கு கை காலில் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுத்து அங்கனையே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸ்ரீமதியோட தம்பி இறந்துட்டாரு. இடிச்சிட்டு போன அந்த வேன்காரன் நிற்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு நேராக போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும், பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இது எல்லாமே முடிஞ்சு அந்த பையனுக்கு திதி கொடுக்க போகும்போது ஸ்ரீமதி கர்ப்பமாக இருக்கிறாங்க. ஸ்ரீமதியோட தம்பி எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாராங்க உயிரோடு இருக்கும்போது, அக்கா உனக்கு வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், நான் தான் வந்து அதை மடியில் உட்கார வச்சு காது குத்தும் போது நான் வந்து அதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பையன் தாண்டா பிறப்பான், நீ எப்படா பொண்ணுன்னு சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை உனக்கு பொண்ணு தான் பிறப்பான்னு சொல்லிட்டு அடித்து சொல்லுவானாங்க. அந்த பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது, அதாவது அவங்களுக்கு அந்த பையன் சொன்ன மாதிரியே பொன் குழந்தை தான் பிறந்திருக்குது. அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது, மாசமாக இருக்கும்போது அந்த பையனுக்கு போயிட்டு திதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப நாளாகவே இவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களால சுரேஷ் இறந்து போன விஷயத்த ஏற்றுக்கவே முடியலைங்க. அந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தான். அதை இவங்க வந்து கவனிக்காத காரணத்தினால தான் அந்த பையன் வந்து இறந்துட்டானோங்கிற ஒரு உறுத்தல் இவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்த நேரத்தில் தான் ஸ்ரீமதியோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்களாங்க. அந்த இடத்துல இந்த இறந்து போனவங்களோட ஆத்மாவெல்லாம் தன்னோட உடம்புல இறக்கி குறி சொல்கிறவங்களாம். இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஆனால் ரீசெண்டாக கூட எங்களோட செட்டில் சிபிராஜ்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனோட அப்பா வந்து தவறிட்டாரு. அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஊரில் இருக்கிற ஒரு ஏரியாவில், அதாவது வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் அவங்களோட ஊர். அங்கே போயிட்டு இறந்தவங்களோட அந்த ஆத்மாவை வந்து தன்னோட உடம்புல இறக்கி அவங்க வந்து குறி சொல்லுவாங்களாம். லைக் இப்போ அவங்க இறந்து போன அப்பா வந்து அவங்க கூட வந்து பேசியிருக்கிறார். இதை வந்து எனக்கு பாய் தான் சொன்னார். அது சொல்லும் போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியிலையும் இந்த பொண்ணு அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களோட தம்பியோட ஆத்மாவை அவங்களோட உடம்புக்குள்ளே இறக்கி, அந்த குறி சொல்கிறவங்க அவங்களோட உடம்புக்குள்ளே இறக்கி அந்த பையன் வந்து அழுதுகிட்டே சொன்ன விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி அன்னைக்கு அந்த ஒரு தாத்தாவை பார்த்தான் இல்லையா, அந்த பைபாஸில் வந்துட்டு இருக்கும்போது இவங்க ஊருக்குள்ளே வரும்போது அந்த தாத்தாவை பார்த்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து இவங்க திருநீர்லாம் பூசி விட்டுட்டு படுத்ததுக்கப்புறமா இந்த பையனோட கனவுல எரிஞ்சு போன ஒரு உருவம், சதை
ஒரு மாதிரி ரத்தமாக இந்த ஸ்ரீமதியோட கனவுல வந்துச்சு இல்லையா, டிட்டோ அதே உருவத்தை இந்த தம்பி பார்த்துருக்கிறாரு. அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னோட அக்காவை கொல்லாமல் விட மாட்டேன், நான் எதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அவளோட வயிற்றுல கூடிய சீக்கிரம் ஒரு சிசு வரப்போகுது, அதையும் உன் அக்காவையும் சேர்த்து அழிக்கணும்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், அது வரைக்கும் அவளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த பையன் கோபம் வந்து அதை அடிக்க போயிருக்கிறான். ஆனால் இவனால் முடியலை. அப்போ தான் அந்த பையனுக்கு கனவுங்கிறதே தெரிஞ்சிருக்குது. இப்போ அந்த பையன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, நீ என்னைய என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னைய வேணால் எடுத்துக்கோ, என் உயிரை எடுத்துக்கோ, என் அக்காவை வந்து எதுவுமே நீ பண்ணக்கூடாது, என் அக்கா இப்போ தான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போகிறா, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே, அவள் ரொம்ப நல்லவ, அவளுக்காக நீ ஏன் உயிரை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் தான் சுரேஷுக்கு ஞாபகம் இருக்கிறதா அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பையன் அவனாவே இல்லை, அவனோட உடம்புக்குள்ளே வேற யாரோ ஒருத்தவங்க இருந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்த மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகிருக்குது. அவன் சுயநினைவிலேயே இல்லையாங்க. அப்பப்போ சுயநினைவுக்கு வரும்போதெல்லாம் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திட்டுறது அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பண்ணுறதுனால வெளியே எந்திரிச்சு ஓடிடுவானா. வெளியே ஓடுறதுமே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா அந்த பையனுக்கு ஞாபகம் இருக்காதாங்க, நம்ம எதனால் இந்த இடத்துக்கு வந்தோம், ஃப்ரெண்டோட வீட்டுக்கு எதுக்கு வந்தோம், இந்த மரத்துக்கடியில் வந்து எதுக்கு படுத்திருக்கோம், சுடுகாட்டில் வந்து எதுக்கு படுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாதான். அவனை ஆட்டி படைச்சதான் சொல்கிறான் அந்த உருவம். அது போக என்னை வந்து ஒரு ஈச்சர் வண்டிலாம் வந்து அடிக்கலை, நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது, அதாவது பைக்கில் இந்த பையனோட வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வால் மாதிரி வந்துச்சாங்க, அதாவது ரோட்டில் நடுவில் ஒரு வால் மாதிரி வந்துச்சான். அந்த செவத்தில் போயிட்டு இந்த பையன் ஓங்கி இடித்த வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குதாங்க. கீழே விழுந்து மயக்கம் போட்டதுக்கு அப்புறமா ரத்தமாக போகுதான், இவன் கண்ணு முன்னாடி தெரியுதான் இவனோட உயிர் போக போகுதுங்கிறது. அந்த நேரம் அந்த வால் இவன் இடித்தான் இல்லையா, அந்த வால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்பரன்சி ஆகி மறைஞ்சிருக்குது. மறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பையனோட கண்ணுக்கு அந்த கருப்பு உருவமும் தெரிஞ்சிருக்குதுங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருச்சான். இதுதான்க்கா நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஆத்மா அந்த குறி சொல்கிறவங்களோட உடம்புக்குள்ளே வந்து சொன்னதா அந்த பொண்ணு, அதாவது ஸ்ரீமதிங்கிற பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அனுப்பின மெசேஜஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன். இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறத எனக்கு தெரியலைங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பொய்ன்னு நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டுனேன், அதாவது அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது தான் தெரியும், இது எந்த அளவுக்கு வேதனையான விஷயங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என் தம்பினா எனக்கு உயிரின, எனக்காக அந்த ஆத்மா கிட்ட வந்து என் உயிரை கூட எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்ன அவனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. அவன் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்குது, அதை பார்க்குறதுக்கோ அதை வந்து மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறதுக்கோ அன்றைக்கி அவன் உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக தாங்க பேசுனாங்க. அவங்க பேசுகிறது, அவங்க அழுகிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களோட வாழ்க்கையில இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கலாம், அது நடந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெருசாக இருக்குங்கிற பட்சத்தில் பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஒரு ஸ்டோரி வந்து ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுதுங்க. ஏன்னா காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, கதை சொல்ல 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 ஒவ்வொருத்தவங்களோட வீட்டோட அந்த விஷயங்களையும் தெரிஞ்சிக்க நமக்கு ஒரு மாதிரி மனசே பாரமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 கதைகள் எனக்கு இருந்திருக்கு. இதுவும் ஒரு கதைங்க. அதில் இந்த ஸ்டோரியில் வர இவங்களோட நேம் எல்லாமே ஒரிஜினல் நேம் கிடையாது, இவங்களோட ஊரும் ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே புனைப்பெயர்கள் தான். அவங்க சொல்ல வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் சொல்லலைங்க. மற்றபடி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நாளைக்கு மதியம் 1 மணிக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி ஒரு மாதிரி ஃபன்னாக போயிருந்தது, அர்ஜுன் குட்டியும் வந்திருந்தார். அந்த வீடியோ வந்து நாளைக்கு மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸில் 1 மணிக்கு வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து சேர்ந்துடும். வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு மீட் பண்ணுவோம். அண்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், மரியா யார் இந்த மரியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். அதுதான் நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ ஆரம்பித்து 2வது எபிசோடுங்க. இதை வந்து நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த ஏலகிரி எபிசோடை வந்து போடுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் பேசியிருந்தேன், ஒரு 1.5 நிமிஷத்துக்கு பேசியிருந்தேன், இது எந்த வீடியோ, இதை எதனால் நான் போடுறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியும் கீழே கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து வீம்புக்கேன்னு கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் அப்படி வீம்புக்கேன்னு கேட்டாங்கன்னா ஹைடு பண்ணி தாங்க விட போகிறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது நீங்கள் ஆல்ரெடி சொன்ன ஸ்டோரி தானே ப்ரோ, பழைய செட்டப் தான் நல்லா இருக்குது, பழைய செட்டப்லேயே எடுங்க ப்ரோ, இது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருதுங்க. புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன பேசுகிறேங்கிறத நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா நான் சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கு எப்படி புரியுங்கிறது எனக்கு ஐடியாவே இல்லைங்க. ஒரு சிலரை தான் நான் சொல்கிறேன், அவங்களாம் கொஞ்சம் புரிஞ்சு நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா கதைக்குள்ளே போங்க. மரியாங்கிற அந்த கதையை நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கலாம், இல்லை கேட்காம புது சப்ஸ்கிரைபராகவும் இருக்கலாம்.
இது என்னோட பழைய வீடியோ, அதாவது நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஆரம்பித்து 2வது எபிசோடு இது. இந்த எபிசோடை இப்போ ஏஐயில் பண்ணி அந்த பையன் என்கிட்ட கொடுத்துருக்குறான். இதுக்கப்புறம் ஏஐயில் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். இதுதான் கடைசி ஏஐ வீடியோ நம்மளோட சேனலில். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு லாஸ்ட்டில் அந்த மரியா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் நம்ம மீட் பண்ணலாங்க. உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு நபரை ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அவர்கிட்ட நீங்கள் பேசவும் செய்கிறீங்க, அவரும் உங்ககிட்ட பேசுகிறார். அப்புறமா நீங்கள் அவரை விட்டு போகும்போது ஒரு 2 நாளுக்கு அப்புறம், ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வச்சுக்கோங்களேன், ஒரு 3 டேஸ் இல்லை ஒரு 1 வீக் அப்புறம் வந்து என்னப்பா சொல்கிற, அவர் இறந்து 1 மாதம் ஆகுதே, நீ யார்கிட்ட பேசுன அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் எப்படி இருக்கும்? கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட மிஸ்டர் பிரபாகரன். நம்மளோட டெவில்ஸ் கிச்சனில் நிறையா ஸ்டோரிஸ்லாம் வந்து உண்மை சம்பவங்கள், உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு திகிலான சம்பவங்களை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே போட்டிருந்தேன். அதுபடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஸ்டோரி வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்திருக்குது. அதில் ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டாக்டர், இப்போ அவர் டாக்டராக இருக்கிறாரு. அவரோட ஸ்கூல் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான திகிலான ஒரு சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவர் படித்த ஸ்கூலில் அது கல்ச்சுரல் சீசன். 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிளாஸ் எதுவுமே நடக்காது. அந்த டைமில் தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்க எல்லாருமே கம்பல்சரி கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கணும். லைக் டான்ஸாக இருக்கலாம், ஆக்டிங்காக இருக்கலாம், மெமிக்ரியாக இருக்கலாம், ஸ்கிட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதில் அவங்க வந்து கண்டிப்பான முறையில் கலந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நமக்கு இந்த ஸ்டோரியை சொல்கிற அந்த பையன் இருக்கிறார் இல்லையா, இப்போ டாக்டராக இருக்கார் இல்லையா, அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், இவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற அந்த 3 பசங்களும் கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஸ்கிட்டுக்கு வந்து அவங்களோட நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க செலக்டும் ஆயிடுறாங்க. ஸோ செலக்ட் ஆன பசங்க எல்லாருமே வந்து ஜாலியாக அவங்க வந்து ஒரு அப்படியே அவங்க போக்கில் விட்டுருவாங்க. நீங்கள் வந்து கல்ச்சுரல்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது பார்த்துக்கலாம்டா, ஹேவ் ஃபன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலில் விட்டுருவாங்க. ஸோ ஸ்கூல் படித்த எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். அந்த மாதிரி விட்டப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கிளாஸுக்காக போயிட்டு எதனா வரைகிறது, எதனா கிறுக்கிறது, இல்லை பெஞ்சில் உட்காந்து தாளம் அடிக்கிறது, இல்லை காணா பாடுறது, இல்லை அவங்களுக்கு விருப்பமான எதனா சிங்கிங், டான்ஸு எதனா ஒன்று பண்ணுறது. இந்த மாதிரி இந்த 3 பேருமே எல்லா கிளாஸ்குள்ளேயும் போயிட்டு எதனா கிறுக்கிறது, வரைகிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ட்ரான அந்த கிளாஸ் தான் 7th E. 7th E அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்குள்ளே அந்த 3 பேரும் என்ட்ராகி உள்ளே போய் சாக் பீஸை வச்சு கிறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் 3 பேரில் ஒருத்தர், மச்சான் அந்த லாஸ்ட்டு பெஞ்சில் ஒரு பொண்ணு படுத்துருக்குடா, என்னன்னு தெரில, அழுகிற மாதிரி இருக்கு. என்னடா சொல்கிறேன், கல்ச்சுரல்ஸ் டைமில் 7th Eல யாருமே இல்லையே, யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு நம்ம டாக்டர் வந்து நமக்கு ஸ்டோரி அனுப்புனார் இல்லையா, அவர் வந்து கேட்குறார், ஹலோ ஹூஸ் திஸ், யார் நீங்கள் அப்படின்னா, நான் இந்த கிளாஸில் தான் படிக்கிறேன், என்னோடய நேம் வந்து மரியா, எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, ஸோ நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன், ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த 3 பேருமே வந்து ஓகே சாரி, சில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் முடியுது. கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சு மண்டே ஸ்கூல் வந்து அசம்பிளி ஹாலில் வந்து எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க. அந்த நேரத்தில் ஸ்கூல் நிர்வாகம் ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. சொல்லும் போதே புல்லரிக்குது எனக்கு. ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அசம்பிளி ஹாலில் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூல் நிர்வாகம் வைக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணோட பேர் மரியா.
செவன்த் ஸ்டாண்டர்ட் இ செக்ஷனை சேர்ந்த இந்த மரியா கடந்த 1.5 மாதமாக பிரைன் டியூமர்னால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தாங்க. இவங்க இறந்து இப்போது 5 days ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 பசங்களும் அந்த கிளாஸில் போய் பார்த்தாங்க இல்லையா, மரியா ஹெட்டேக்காக இருக்குது, அந்த பொண்ணை அவங்க பார்த்து 3 days தான் ஆகுது. பட் அசம்பிளி ஹாலில் அவங்க சொன்னது அந்த பொண்ணு இறந்து 5 days ஆகுது. ஒரு பையன் மயக்கம் போட்டே விழுந்துடுறான் அசம்பிளி ஹாலில். என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த பையனை தூக்கும்போது இந்த 2 பேரும் வந்து பேயறிஞ்ச மாதிரி என்ன சொல்கிறதுனே நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்களால எதுவுமே பேச முடியல. இந்த இடத்துல இருந்து எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா, ஏன் அந்த பசங்க வந்து ஆல்ரெடி அந்த பொண்ணை வந்து பார்த்துருக்கலாமே, ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, மேபி பார்த்துருக்கலாம், அவங்களோட இமேஜினேஷனாக கூட இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சா, ஒருத்தருக்கு அது இமேஜினேஷனாக இருந்தால் பரவாயில்ல, 3 பேருக்குமே அது இமேஜினேஷனாக எப்படி இருக்கும்? இன்னொன்று என்ன அப்படின்னா, பசங்க வந்து முன்ன பின்ன அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை. 5 daysக்கு முன்னாடி இறந்த அந்த மரியா, 7th ஸ்டாண்டர்ட் இ செக்ஷனை சேர்ந்த அந்த மரியா எப்படி 3 daysக்கு முன்னாடி இவங்க கண்ணில் கூட பட்டதை அப்படி கூட சொல்ல முடியாது, பேசியிருக்கிறாங்க. ஸோ இது எனக்கு ஒரு 2 நாளாக எனக்கு தூக்கமே வரல இதை கேட்டு. ஏன்னா எனக்கும் ஸ்கூலில் சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நான் வந்து பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். பட் அங்கே எனக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி, இதே மாதிரி. உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை லென்த்தியான ஸ்டோரியாக இருந்துச்சு அப்படின்னா பிரபாகரன் அஃபிஷியல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என் கூட வந்து இன்பாக்ஸில் வந்து மீட் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டோரி வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டாக்டர் என்கிட்ட வந்து இந்த ஸ்டோரியை சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு. இப்போயுமே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் இறந்து போன அதுவும் ஒரு பொண்ணு இறந்து போனவங்க, இவங்கக்கிட்ட வந்து பேசிட்டு இந்த மாதிரி ஓகே, இந்த ஸ்டோரி வந்து இதோட முடியுது. என்கிட்ட இது வரைக்கும் தான் அவர் சொன்னார். ஸோ அவர் சொன்ன வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஒரு திகிலான அனுபவத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டோரியை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் உங்களுக்கும் எதனா அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதே அனுபவம் இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரியில் நான் சொன்ன இந்த அனுபவம் உங்களோட லைஃப்லேயே நடந்துருந்துச்சுன்னா, ஆல்ரெடி இறந்து போன ஒரு நபர்கிட்ட நீங்கள் ஒரு மணி நேரமோ இல்லை 1 நிமிஷமோ இல்லை அவரை பார்த்துருக்கீங்களோ, அந்த மாதிரியான விஷயங்கள் எதனா அமானுஷமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஹாய் லக்ஷிதா நிவி, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு 4-5 வீடியோவாகவே நீங்கள் வந்து கமெண்ட்டில் அண்ணே நான் ஹாய் சொல்கிறேன், என்னோடய கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க, அண்ணன் நான் தான் வந்து செகண்ட் கமெண்ட், நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் சொல்லிட்டே இருக்கீங்க. ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? லக்ஷிதா நிவி, உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ஓகே, ஹாய் சாக்சன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களுமே வந்து என்னோட நேம் சொல்லுங்கன்னு சொல்லி 2 வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹாய் சாக்சன். டம்மி பாப்பா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, ஆனால் இந்த ஓல்டு பிஜிஎம் தான் நல்லா இருந்துச்சு, இப்போ இருக்கிற பிஜிஎம் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்கீங்க. ப்ளீஸ் அந்த ஓல்டு பிஜிஎம்மை போடுங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேம்மா, என்னென்னா அந்த ஓல்டு பிஜிஎம் வந்து நம்மளால் இப்போ போட முடியாது, காப்பிரைட் அடிக்கிறாங்க, அது வேற ஒருத்தரோட மியூசிக். அதனால் நம்மளால் இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் நான் தனியாக இந்த ரோமியோன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கும், நம்ம விஜய் ஆண்டனி அண்ணா தான் வந்து இதில் ஹீரோவை பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். பிகாஸ் இது என்னோட மியூசிக் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குதுமா, அதை வந்து தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் ஓல்டு பிஜிஎம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. பிரபாவதி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர், அதாவது அவங்க வந்து நம்மளோட ஓஜி சப்ஸ்கிரைபராக, அவங்களோட பொண்ணு பேர் இனியாவாம், அவங்களுக்கு 4 வயசாகுதான். இவங்க எல்லாருமே, அவங்க ஹஸ்பண்டோட பேர் நவீன்குமார். இவங்க எல்லாருக்குமே நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ வந்து ரொம்ப பிடிக்குமாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். அந்த இனியா பாப்பாவுக்கு 30ஆம் தேதி, அதாவது வர சண்டே பர்த்டேவாம். அவங்களுக்கு வந்து விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா தங்கம் இனியா. கிருஷ்ணன் PS அப்படிங்கிறவர் வந்து பெங்களூரில் இருக்கிறாராங்க. அவர் வந்து டெவில்ஸ் கிச்சனோட ஒரு பெரிய ஃபேனாக. பிரபாகரன் அண்ணா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் போட்டிருந்தாரு.
தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஹாய் ஹர்ஷிகா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா தங்கம். இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மாமா வந்து கரெக்டாக இன்னைக்குன்னு பார்த்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். உங்களுக்கு மாமாவோட இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்ரா தங்கம். அவ்வளோதாங்க, இதோட இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து ஒரு முடிவுக்கு வருது. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சாரி அண்ட் தேங்க்ஸ். எதுக்கு சாரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் வந்து என்னோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே தலைகீழாக மாறின காரணத்தினால, நான் வந்து வீடுலாம் வந்து ஷிஃப்ட் ஆகி மாறி இந்த வேலைகள்லாம் போயிட்டு இருந்த காரணத்தினால என்னால் ஸ்டோரியில் வந்து கவனத்தை வந்து வைக்க முடியலைங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து ரெகுலராக ஸ்டோரி போட மாட்டேறீங்க? அது போக இந்த நிறைய இஷ்யூஸ்லாம் நமக்குன்னே வருமா அப்படிங்கிற மாதிரி தாங்க நடக்குது. என்னன்னு தெரியல. நிறைய பேர் வந்து கண் கோளாறு அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க. பட் இது எல்லாத்தையுமே கடந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மந்த்தை நீங்கள் விட்டுருங்க. ஸோ ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியாத காரணத்தினாலையும் நடுவில் வந்து இந்த ஏஐ வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்து, அது போக உங்ககிட்ட வந்து இந்த ஜோக்கினி விஷயத்துலையும் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது கதை கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸை நம்ம கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் இருக்குது. அதுக்கு உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸ்டார்டிங்லேயும் கேட்டேன், இப்போயும் கேட்டுக்கிறேன். அண்டு தேங்க்ஸ் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான நேரங்கள்லையும் கூட நின்றுட்டு அடுத்த ஸ்டோரியில் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கை கொடுக்கறது, உங்களோட உடம்பை பார்த்துக்கங்கண்ணா அப்படிங்கிறது, அது போக மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல், அங்கே நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வந்து கீழே வந்து ஆன்சர் பண்ணுறது, உங்கள் வீட்டு பையனாக வந்து பார்க்குறது, இது எல்லாமே எனக்கு வந்து கிடைச்ச ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த ஒரு ஆதரவு எப்பயுமே உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீங்களும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்கிற அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பை பாய்.